வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் கிச்சா பேசுகிறேன். பேப்பரில் வந்த பையனின் ஃபோட்டோ, பெரியவாளின் தீர்க்க தரிசனம், அந்த சம்பவம் பற்றினது தான் இந்த பதிவு. இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கான் கிளிக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பிஏ தேர்வில் வெற்றி பெறவில்லை, பையனுக்கு அழுகையாக வந்தது. வீட்டுக்கு திரும்பி போக மனம் வரவில்லை. வீட்டுக்கு போனால் என்னவாகுமோ? அப்பா காட்டு கத்தலாக கத்துவார், அடி உதை என்று விளாசுவார், வாய்க்கு வந்தபடியெல்லாம் திட்டுவார். அவமானம் தாங்க முடியாத அவமானம். ச்சே, இப்படி தோற்று போயிட்டேனே. அப்பா எவ்வளோ கஷ்டப்பட்டு படிக்க வைத்தார், அதற்கு நன்றியாக நிறைய மார்க் வாங்கியிருக்க வேண்டாமா? பெரியவாளிடம் வந்து சேர்ந்தான். கண்களில் கண்ணீர், முனகல், அழுகை. செத்து போயிடலாமான்னு தோன்றது மகா பெரியவா அப்படின்னா அந்த பையன். மகா பெரியவா உட்காரு என்று சைகை காட்டினார். உட்கார்ந்தான். வீட்டுக்கு போயேன் என்றார் மகா பெரியவா. அப்பா அடிப்பா, திட்டுவா, கெட்டு தொலைஞ்சு போன்னு எரிஞ்சு விழுவா அப்படின்னா அந்த பையன். மகா பெரியவா ஒரு மெய்யடியாரை கூப்பிட்டு அன்றைய தினமணி நாளிதழை கொண்டு வர சொன்னார்கள். அந்த பத்திரிகையில் ஒரு விளம்பரம். பரீட்சையில் தோற்றுவிட்டு துக்கம் தாழாமல் இதோ இங்கே வந்து உட்கார்ந்திருக்கிறானே, அந்த பையனின் படம் வெளியாகி இருந்தது. இந்த பையனை யார் பார்த்தாலும் உடனே கீழ்கண்ட விலாசத்திற்கு தகவல் கொடுக்கவும். கண்ணா, உன் அம்மா படுத்த படுக்கையாக கிடக்கிறாள், உன்மேல் வருத்தம் இல்லை, உடனே வந்தால்தான் எங்களை பார்க்கலாம். இப்படிக்கு அப்பா. பையன் விளம்பரத்தை பார்த்து கண் கலங்கினான். நான் அப்பா அம்மாவை உடனே பார்க்கணும் என்றான். மடத்து சிப்பந்தி ஒருவருடன் அந்த பையனை அவன் பெற்றோரிடம் அனுப்பி வைத்தார் மகா பெரியவா. அன்றைய பேப்பரில் அந்த பையனின் போட்டோ வெளியாகி இருக்கிறது என்பது எப்படி தெரிந்தது மகா பெரியவாளுக்கு? ஜெய ஜெய சங்கர ஹர ஹர சங்கர. இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம பெல் ஐக்கான் கிளிக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி நண்பர்களே.